ஹாய். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெக்டாங்கிள் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கலர் ஒயிட் கலர் தரேன். ஸோ 255. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்ட் கமாண்ட். உங்களுக்கு ரெக்டாங்கிள் தெரியும். ஸோ 4 பேராமீட்டர்ஸ் எக்ஸு ஒய்யு வித்து ஹைட்டு, கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து 0,150, 20, 100 வேணும் அப்படின்னா ஐ காட் த ரெக்டாங்கிள். பட் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நான் வந்து வேரியபிள்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் டேரெக்டாக வேல்யூஸ் போடாமல் வேரியபிள்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ரீசன் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அது சென்டரில் நிற்கணும், மூவ் பண்ணும்போது அது மூவ் ஆகணும். ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் வந்து டைனமிக்காக வந்து இது மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணி தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டிலையும் ஒவ்வொரு இதுலேயும் அது மாறிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அந்தந்த டைமில் வந்து நீங்கள் வேறு வேறு வேல்யூ நீங்கள் மாற்றி போடலாம், ஒர்க் ஆகும். பட் இது வந்து குட் ப்ராக்டிஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் வந்து 4 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட்? லெஃப்ட் பேடல் எக்ஸ், y, நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வித்து ஹைட்டு. ரைட்? வித்து ஹைட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து ஸோ இப்போ இது வேரியபிள்ஸை கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், செட்டப்பில் கேம் ஆரம்பிக்கும் போது அது என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு எக்ஸ் பொசிஷன் 0, ஒய் பொசிஷன் வந்து அந்த ஹைட்டு பை 2ஆக இருக்கணும். ரைட்? ஸோ இந்த ஹைட் வந்து உங்களுக்கு 400, அந்த 400/2ஆக இருக்கணும் ஹைட்டு. ஸோ ஹைட் வேல்யூ, ஹைட்டில் உங்களுக்கு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து வித்து, பேடலோட வித் எனக்கு ஒரு 20 இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பேடலோட ஹைட் வந்து எனக்கு 100 இருக்கும். ரைட்? ஸோ இதை வந்து நம்ம வேரியபிள்ஸை கன்வெர்ட் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இப்போ இதை நான் வேரியபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இதோட ஒய் பொசிஷன் மட்டும் சின்ன வேரி ஆகும் சொல்கிறேன். ரைட்? ஓகே, இது எரர். Rect was expecting at least 4 arguments. ஓகே, 1 2 3 4 தான் போட்டிருக்கேன் ஆர்குமெண்ட்ஸ். பட் ஸ்டில் எரர். இங்கே வந்து ஹைட் விட்டுருக்கேன். எஸ். ஸோ நம்ம வந்து இப்போது ஹைட் டிவைடட் பை 2னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், சென்டரில் இல்லை நமக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எந்த பொசிஷனில் எடுத்துக்குதுன்னா அது த டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற பொசிஷனை அது எடுத்துக்குது. ரைட்? ஸோ நம்ம இந்த டாப் லெஃப்ட் கார்னரை நம்ம எடுக்க வேணாம், இந்த சென்டர் பொசிஷனில் எடுப்போம். இந்த சென்டர் பொசிஷனில் நம்ம எடுப்போம். அந்த சென்டர் பொசிஷன் எப்படி எடுக்கிறீங்கன்னா, லெஃப்ட் பேடல் ஒய் மைனஸ் ஹைட்டில் பாதி, அப்போ தான் உங்களுக்கு அந்த சென்டர் பொசிஷன் வரும். கரெக்டாக? இந்த பேடலோட ஹைட்டு டிவைடட் பை 2 மைனஸ் இந்த லெஃப்ட் பேடல் ஒய். ரைட்? ஸோ லெஃப்ட் பேடல் ஒய் மைனஸ் ஹைட், லெஃப்ட் பேடலோட ஹைட்டு டிவைடட் பை 2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வரும். ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நீங்கள் போக போக உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க ஏன் நம்ம இது மாற்றுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு வந்து இந்த சென்டர் பொசிஷன் தான் வேணுங்கிறதுனால நமக்கு இந்த மெத்தட் பண்ணுறோம். லைக் நமக்கு ஃப்யூச்சர்லேயும் வந்து பால் வந்து கொலைட் ஆகும்போது கூட நமக்கு வந்து இது யூஸ் ஆகும். ரைட்? ஓகே, ஸோ
ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மூவ் பண்ணலாம். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? y பொசிஷன் வேணும், ஒரு ஸ்பீட் வேணும். கரெக்டாக? ஸோ எல் வெலாசிட்டி y, ரைட்? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி என்ன பண்ணுறேன்னா, வெலாசிட்டி y வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 கொடுக்குறேன். லைக் ஆரம்பிக்கும் போதே 3 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொசிஷன் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் ட்ரா வந்து இப்போ 60 டைம்ஸ் பெர் செகண்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருந்தால், உங்களுக்கு வந்து பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அனிமேட் ஆகிற மாதிரி தெரியும், மூவ் ஆகுற மாதிரி தெரியும். கரெக்டாக? ஸோ லெஃப்ட் பேடலோட y பொசிஷனை நான் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் வித் வெலாசிட்டி, ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேடல் y ஈக்குவல் டு லெஃப்ட் பேடல் y ப்ளஸ் இந்த வெலாசிட்டி. கரெக்டுங்களா? ஸோ இந்த வெலாசிட்டி நான் கொடுக்குறேன். கரெக்ட்? ஸோ இப்போ என்ன பண்ணால், ஸோ இது கீழே போயிடுது. ஸோ இங்கேயே நான் வந்து இங்கே -3 கொடுத்தா மேலே போகும், ரைட்? ஸோ இதுதான் ஓகேவா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அது வந்து வெளியே போய்ட்டுருந்தால நம்ம வித்தின் பவுண்ட்ரி ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். கரெக்டாக? பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன், சில கண்டிஷன் எழுதணும். ஸோ வித்தின் பவுண்ட்ரிக்கு ஸோ என்ன கண்டிஷன் எழுதலான்னா, இப்போ இதில் உங்களுக்கு புரியும் நான் ஏன் வந்து ரெக்ட் y பொசிஷனோட ரெக்டை நான் வந்து ஏன் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் பாருங்களேன், இப்போ வந்து இப்போ வெளியே போகாமல் இருக்கணும், இந்த ரெக்டாங்கிள் வந்து வெளியே போகாமல் இருக்கணும்னா லெஃப்ட் பேடல் y பொசிஷன் வந்து கிரேட்டர் தென் ஹைட்டு. ஹைட்டுனா என்ன? 400. கரெக்டாக? சும்மா நான் அதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன இதுன்னு பாருங்கள். லெஃப்ட் பேடல் வந்து y பொசிஷன் வந்து கிரேட்டர் தென் 400 இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனையே வந்து 400 மாற்றிக்கலாம், ரைட்? ஸோ நான் வந்து இதை ஹைட்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது y பொசிஷனும் வந்து ஹைட்டு. ஸோ லெஃப்ட் பேடல் y பொசிஷன் வந்து 400 மாறிடணும், கரெக்ட்? ஸோ இது வந்து கிரேட்டர் தென் ஹைட்டாக இருந்தால் y பொசிஷனை மாறிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாதியிலே நிற்கிது, கரெக்டாக? ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த பொசிஷன் அது எடுத்துக்குதுன்னு. இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் தான் அது வந்து பொசிஷனை எடுத்துக்குது, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் லெஃப்ட் பேடலோட ஹைட் டிவைடட் பை 2 பண்ணாதான் நமக்கு அது முதல்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, லெஃப்ட் பேடலோட ஹைட்டு டிவைடட் பை 2 இது பண்ணால் இந்த பொசிஷனும் வந்து இதுவாக தான் இருக்கணும், ரைட்? பொசிஷனும் வந்து இதுவாக தான் இருக்கணும், ரைட்? இப்போ உங்களுக்கு புரியுதா, ரைட்? ஸோ இதே தான் வந்து லெஸ் தென் 0க்கு, கரெக்ட்? ஸோ நான் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த சென்டர் பொசிஷன் நம்ம வந்து இந்த ஹைட்டு டிவைடட் பை ஹைட்டே நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும் நம்ம, ரைட்? ஓகே, ஸோ ஹைட்டு 400 மைனஸ் ஹைட் என்ன 100 மைனஸ் 50. ஸோ 400 மைனஸ் 50 350. ஸோ வந்து உங்களுக்கு 350 லெஃப்ட் பேடலோட y வந்து கிரேட்டர் தென் அந்த பொசிஷன் வந்து 350க்கு மேலே இருந்தாலே நீங்கள் அந்த 350ன்னு மாற்றிடுறீங்க, ரைட்? ஓகே, ஸோ இதே மாதிரி லெஸ் தென் 0க்கு பண்ணிடலாம். இஃப் லெஃப்ட் பேட் y வந்து லெஸ் தென் 0. ஸோ இப்போ வந்துட்டு லெஸ் தென் 0 இது வந்து நான் உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன். லெஸ் தென் 0னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். லெஃப்ட் பேடல் y வந்து ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ இங்கே வந்து பொசிஷன் வந்து -3, ரைட்? ஓகே, ஸோ இதுலேயும் உங்களுக்கு பாதி தான் நிற்கிது, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா என்ன செக் பண்ணணும், ஹைட் டிவைடட் பை 2, லெஃப்ட் பேடலோட ஹைட் டிவைடட் பை 2 செக் பண்ணணும்.
ரைட். இந்த பொசிஷனும் லெஃப்ட் பேடல் ஹைட் டிவைடட் பை 2. ஓகே, புரிஞ்சுச்சுங்களா? கிரேட். ஸோ இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். ரைட். ஸோ எனக்கு செட்டப்பில் வந்து நான் அது 0ன்னு ஆக்கிடுறேன். ஸோ இப்போ வந்து புது ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ்ட். ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ்டில் வந்து இஃப் கீ கோட் அப் ஆரோ. அப் ஆரோனா அதோட வெலாசிட்டி மேலே போகணுன்னா -3. ரைட். ஸோ இதுவே வந்து டவுன் ஆரோனா +3. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதை இண்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட். ஓகே. ஸோ அப் ஆரோ கீ பண்ணிவிட்டேன், டவுன் ஆரோ கீ. கிரேட். சூப்பர் ஒர்க் ஆகுது. ஃபைன். ஸோ புரிஞ்சுங்களா பேசிக்? ஸோ நம்ம இப்போ என்ன முக்கியமானது வந்து ஒய் பொசிஷன் வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஹோலாக ஹைட்டு, நமக்கு ஹைட்டு வந்து 400. ரைட். இந்த 400 ரைட் பாதியில் இந்த பேடலோட ஹைட்டு பாதியில் தான் நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ அந்த ஒய் பொசிஷன் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் நம்ம வந்து greater than 400 less than 0ன்னு நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஸோ நம்ம வந்து இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணும், சென்டர்லேயும் கீழே இருக்கிற டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து லெஃப்ட் பேடல் ஹைட் பை 2 போடுறோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வால் க்ரியேட் பண்ணி ஸோ வால் எப்படி வந்து பேடலில் கொலெக்ட் பண்ணி வைக்கலாங்கிற பார்க்கலாம். தேங்க்யூ.